தென்னாலிராமன் வெளியூர்ல இருந்து தன்னோட ஊருக்கு வந்தோட மன்னரை போய் சந்திக்கிறாரு. மன்னர், தென்னாலிராமா, நம்ம ஊருக்கு ஒரு வியாபாரி வந்திருக்காரு. அந்த வியாபாரி ஒரு போட்டி வைக்கிறாரு. அதாவது இந்த வியாபாரி ஒரு பொருள் வச்சிருக்காரு. அந்த பொருளோட எடைய சரியா சொல்லிட்டோம் அப்படின்னா எடைக்கு எடை தங்கம் தரதா சொல்றாரு. ஒருவேளை அந்த எடைய தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னா காலம் முழுக்க அவருக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் யாரும் இந்த போட்டியில கலந்து கொள்ள முன் வரல, அதான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே தென்னாலிராமன், இந்த போட்டியில நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரியை சந்திக்கிறாரு. அந்த வியாபாரியும் வாசல்ல கட்டப்பட்டிருக்க தன்னோட யானைகள்ல ஒரு யானையோட எடைய சரியா சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. தெனாலிராமன் யானைய ஆற்றங்கரைக்கு அழைத்து போய் அங்க ஒரு படகுல ஏத்துறாரு. யானை ஏறினதும் படகு எவ்வளவு தூரம் நீருக்குள்ள போகுது அப்படின்றத குறிச்சு வச்சுக்கிறாரு. அதற்கு பிறகு அதே படகுல நிறைய கட்டைகளை ஏத்துறாரு. கட்டைகளை ஏத்த ஏத்த படகு நீருக்குள்ள இறங்குது. ஏற்கனவே குறிப்பிட்டு வச்சிருந்த அளவுக்கு படகு நீருக்குள்ள இறங்கியதும் தெனாலிராமன் படகுல இருந்த மரக்கட்டைகளை எடை போட சொல்லி இதுதான் யானையோட எடை அப்படின்னு சொல்றாரு. போன வியாபாரியோ திரு திருன்னு முழிச்சிட்டு